Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல Polity topics in news last week பார்க்கலாம். First, list of topics: Doctrine of precedent, Collegium system, Sahyog portal, in-house inquiry, PM SHRI scheme. So இந்த topics பத்தி நம்ம பார்க்க போறோம். So judiciary related ஆவே two topics இருக்கு. Collegium system for appointment, in-house inquiry for you can say ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இன்ஹவுஸ் என்கொயரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ ஜுடிஷியரி ரிலேட்டடாகவே டூ டாபிக்ஸ் இன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் டூ ஸ்கீம்ஸ் அண்ட் போர்ட்டல் ரிலேட்டடாக ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டாக்ட்ரின். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட் சொல்றது நியூஸ்ல இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளா ஹைகோர்ட் திருப்பி சொல்லியிருப்பாங்க, நீங்க டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற பைண்டிங் பிரசிடென்ட்ஸ் இக்னோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னு வயலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அன்சஸ்டைனபிள். ஸோ நீங்க கொடுக்குற ஆர்டர்ஸ், இந்த டாக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர்ஸ்ல ஆல்ரெடி இருக்கிற பைண்டிங் பிரசிடென்ட்ஸ் இக்னோர் பண்ணீங்கன்னா அது டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னு இக்னோர் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அது வயலேட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ தட் இஸ் அன்சஸ்டைனபிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்ல you have two things. So first, doctrine of precedent ஓட definition என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, courts previous judicial decisions follow பண்ணும். For example, ஒரே மாதிரி கேஸ் ஆல்ரெடி முன்னாடி கோர்ட்ல வந்திருக்கு. அப்போ கோர்ட் எந்த மாதிரியான ஜுடிஷியல் டெசிஷன் எடுத்திருக்காங்க, அது ஃபியூச்சர்ல சிமிலர் கேசஸ் வரும்போது நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ல சிமிலர் கேசஸ் வரும்போது அதுல டெசிஷன் மேக் பண்ணும்போது நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், ஆல்ரெடி இந்த மேட்டர்ஸ்ல முன்னாடி எந்த மாதிரியான ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிஸ்ல ஃபாலோ பண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க இந்த டாக்ட்ரின்ல. ஓகேங்களா. ஸோ இது stand by decided cases. Already decision வந்த கேசஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதே மாதிரி கேஸ் திருப்பி வரும்போதுன்னு சொல்றது தான். ஓகேங்களா. இதுல டூ டைப்ஸ்: பைண்டிங் பிரசிடென்ட், பர்சுயேசிவ் பிரசிடென்ட். பைண்டிங் என்னன்னா, ஆல்ரெடி அந்த மேட்டர் ஹையர் கோர்ட்ஸ் டெசிஷன்ஸ் இருக்குன்னா அந்த டெசிஷன் அப்படியே லோயர் கோர்ட்ஸ் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. பர்சுயேசிவ்னா இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அந்த டெசிஷன், இங்க அது மேண்டேட்டரியா எடுக்க வேண்டாம், ஆனா அந்த டெசிஷன் will influence தி பிரசன்டேஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஆனா ஹையர் கோர்ட்ஸ் எடுக்கிற டெசிஷன் லோயர் கோர்ட்ஸ் மேல அவங்க டெசிஷன் எடுக்கும்போது பைண்டிங்கா தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ ஹைரார்கி டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபியூச்சர்ல சிமிலர் கேசஸ் வருதா, ஆல்ரெடி அதே மாதிரி கேஸ் வரும்போது ஜுடிஷியல் டெசிஷன் எப்படி இருக்கோ அது ஃபாலோ பண்ணி அந்த பேசிஸ்ல இப்போ எடுக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஹைரார்கி எடுத்தீங்கன்னா you have the hierarchy of courts, subordinate, district, high court, supreme court and சொல்லி உங்களுக்கு hierarchy இருக்கு. supreme court என்ன பண்ணலாம், ஆல்ரெடி அவங்க கொடுத்த டெசிஷன்ஸ் ஓவர் ரூல் பண்ணிக்கலாம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஆல் த லோயர் கோர்ட்ஸ்க்கு மேல அது பைண்டிங். ஸோ ஆர்டிகல் 141 படி சுப்ரீம் கோர்ட் இருக்கிற டெசிஷன் இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் அதர் லோயர் கோர்ட்ஸ். அதே ஹை கோர்ட் எடுக்கிற டெசிஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு மேல மட்டும்தான் பைண்டிங். சுப்ரீம் கோர்ட் ஆல் ஓவர் திஸ் திங் இருக்கிற எல்லா லோயர் கோர்ட்ஸ் மேல பைண்டிங். ஹை கோர்ட்ஸ் எடுக்கிற டெசிஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க மேல பைண்டிங். இப்போ இந்த மாதிரி ஹைரார்கி இருக்கிறனால அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் எஃபிஷியன்சி இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும், ப்ரிடிக்டபிலிட்டி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த கேஸ்ல திஸ் பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லும் போது தே ஹாவ் கிவன் ஏ கேஸ். ஸோ இங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஏ பிரசிடென்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. விச் கேஸ்? ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வர்சஸ் மமதா பட்நாயக் கேஸ். அதுதான் லேண்ட்மார்க் கேஸ் இந்த டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லி பார்க்கும்போது. ஓகே. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்னா என்ன, லேண்ட்மார்க் கேஸ் என்ன, ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன. ஓகே. யூ ஷுட் பி நோயிங் அபவுட் பைண்டிங் பிரசிடென்ட்னா என்ன, பர்சுயேசிவ் பிரசிடென்ட்னா என்ன. ஓகே. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா கொலீஜியம் சிஸ்டம். ஸோ கொலீஜியம் சிஸ்டம் எதுக்கு நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் கான்ட்ரவர்சிஸ் ஆன் ஜுடிஷியரி ரிவைவ்ட் டிஸ்கஷன்ஸ் ஆன் கொலீஜியம் சிஸ்டம்.
ஸோ கொலீஜியம் சிஸ்டம்ல இப்போ ஆல்ரெடி ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸ்ல அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டே இருக்கா. ஸோ திருப்பி இந்த கொலீஜியம் சிஸ்டம், ஆல்டர்னேட்டிவ்ஸ், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அதில் அட்வான்டேஜஸ், அதில் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இது பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கொலீஜியம் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் சிஸ்டம்னா என்னன்னா ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு இருக்கிற சிஸ்டம் பேரு தான் கொலீஜியம் சிஸ்டம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தெம்க்கு ஃபாலோ பண்ற அந்த சிஸ்டம்க்கு பேரு தான் கொலீஜியம் சிஸ்டம். ஸோ இந்த கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொன்னா இல்லை. ஸோ கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து ஜுடிஷியரி இன்டர்பிரிட்டேஷன்ஸ்னால எவால்வ் ஆன ஒரு சிஸ்டம் தான். ஸோ யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அண்ட் ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ். இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அந்த ஃபைனலா இப்போ நம்ம ஃபாலோ பண்ற இந்த கொலீஜியம் சிஸ்டம் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒப்பீனியன் ஆஃப் ஜட்ஜஸ் கேட்கணும்னு சொல்லும் போது அது கன்கரண்டா இல்ல அந்த கன்சல்டேஷன் வேர்ட் மீனிங் கன்கரண்டா இல்ல கன்சல்டேஷன் வேர்ட் மீனிங் வந்து மேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியனா, ஸோ இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்ல ஆமா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் அதர் ஜட்ஜஸ் உட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா கேட்கணும். ஸோ இட் இஸ் கன்கரண்ட், இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும் கிடையாதுன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இது கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணல இந்த ப்ராசஸ். ஓகே, நவ் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் சொன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. CJI பிளஸ் 4 அதர் ஜட்ஜஸ் தான் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம்ல இருப்பாங்க. ஓகேங்களா, அதுவே நீங்க ஹை கோர்ட் கொலீஜியம் எடுத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 2 அதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் இவங்க சொன்னது பைண்டிங். ஓகேங்களா, ஸோ இவங்க சொன்னது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 அதர் ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்களோ அவங்க சொன்னது கவர்மெண்ட் வந்து கேட்கணும், அது பைண்டிங். ஓகேங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒப்பீனியன் கேட்ட மாதிரி கிடையாது. இட் இஸ் நாட் மேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன், அவங்க சொன்னது பைண்டிங். கிரிட்டிசிசம் என்னன்னா அது க்ளோஸ்டு டோர்ல நடக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்ல. ஓகேங்களா, ஸோ ஒரு ரெகுலேஷன் ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா எதுவுமே இல்லாம அங்க இன்ஃப்ளூயன்ஷியல் இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்றது த கிரிட்டிசிசம். ஓகே, ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ். இப்போ டிரான்ஸ்பரன்சி இல்ல, ஜுடிஷியரி அப்பாயிண்ட்ஸ் ஜுடிஷியரி, அங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஷியலா தான் போயிட்டு இருக்கு, கரெக்டா எலிஜிபிள் கிரைட்டீரியா ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது ஓகே வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா MN வெங்கடாச்சலையா கமிஷன் வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கொண்டு வாங்க. அவங்க ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸ் லெட் தெம் டேக் கேர் அண்ட் லெட் அஸ் நாட் go through by collegium system சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி NJAC பில் வந்து லோக்சபால 2014ல பாஸ் ஆயிருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு எஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த பில் இருக்கு, இது தப்புன்னு சொல்லி they struck down. யாரு? சுப்ரீம் கோர்ட். இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஜென்ரலி அதுல யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 2 ஜட்ஜஸ், 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், யூனியன் லா மினிஸ்டர் அண்ட் an eminent person chosen by president in consultation with chief justice of India. ஸோ இவங்க எல்லாமே இந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ யூனியன் லா மினிஸ்டர் வாஸ் ஆல்சோ present in that commission. ஓகேங்களா, ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின் வயலேட் ஆகிற மாதிரி இருக்கு, பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு இன்னும் அந்த கொலீஜியம் சிஸ்டம்ல ஜுடிஷியரி அப்பாயிண்ட்ஸ் ஜுடிஷியரி மாதிரி தான் போயிட்டு இருக்கு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா ஆக்சுவலி எக்ஸிகியூட்டிவ் அப்பாயிண்ட்ஸ் ஜுடிஷியரி தான். ஓகே, ஆனா கொலீஜியம் சிஸ்டம்னால அது மாறி இருக்கு. ஜுடிஷியரி தானே பேர் சஜஸ்ட் பண்றாங்க, ஸோ இவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸிகியூட்டிவ் அப்பாயிண்ட்ஸ் ஜுடிஷியரி இருக்கிற நம்ம பிரின்சிபல்னு வந்து ஜுடிஷியரி அப்பாயிண்ட் ஜுடிஷியரி மாதிரி இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து மாத்திச்சு சொல்ற ஆர்குமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த never ending debate மாதிரி இந்த ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிமூவல் இஸ் a very big topic. கவர்னன்ஸ்ல ரொம்ப நிறைய பேசலாம். ஓகே,
நெக்ஸ்ட் சஹயோக் போர்ட்டல். சஹயோக் போர்ட்டல் ஏன் நியூஸ்ல இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எக்ஸ் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நீங்க கம்பல் பண்ண முடியாது சஹயோக் போர்ட்டல்ல ஆன்போர்ட் ஆகுங்கன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சஹயோக் போர்ட்டல்னா என்ன சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். சஹயோக் போர்ட்டல்னா என்னன்னா, நார்மலி இன்டர்மீடியரிஸ் சொல்றவங்க ஏதாவது அன்லாஃபுல் கண்டென்ட் எடுக்கணும்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் அனுப்புற அந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே ஆட்டோமேட் பண்ணிடுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆர் ஏதாவது ஏஜென்சி ஒரு இன்டர்மீடியரி, ட்விட்டரோ சம் இன்ஸ்டாகிராம், சம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அங்க அன்லாஃபுல் கண்டென்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ இல்ல அவங்களோட ஏஜென்சி யாரோ நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் அன்லாஃபுல் கண்டென்ட்க்கு மேல இருக்குன்னு சொல்லி அந்த நோட்டீஸ் அனுப்புற ப்ராசஸ்னு ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த சஹயோக் போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க, சைபர் கிரைம் ப்ரிவென்ட் பண்றதுல, டிடெக்ட் பண்றதுல, இன்வெஸ்டிகேட் பண்றதுல ரொம்ப கீ ரோல் பிளே பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தே ஆர் டெல்லிங் தட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்றதுல, இந்த டிடெக்ட் பண்றதுல தே ஆர் பிளேயிங் எ வெரி கீ ரோல். ஓகேங்களா? டெவலப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியரிஸ் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்து அவங்க ஆன்லைன்ல அன்லாஃபுல் கண்டென்ட் பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானந்தோ இல்லை ஏஜென்சினந்தோ நோட்டீஸ் அனுப்புற மாதிரி அந்த ப்ராசஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சைபர் கிரைம்ஸ் ரெகுலேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ என்ன கிரிட்டிசிசம்னா, நீங்க இங்க கம்பல் பண்ண முடியாது. எதுக்குன்னா இது செக்ஷன் 69A இட் இஸ் ஃபாலிங் அவுட் சைட் ஆஃப் தட். ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் பிளாக் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ற அந்த செக்ஷன் 69க்கு அவுட் சைட் ஆஃப் தட் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட் இது இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு, ஸோ இதனால எங்களுக்கு கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி சஹயோக் பிளாட்ஃபார்ம் எந்த மினிஸ்ட்ரி வாட்ஸ் த ஆப்ஜெக்டிவ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் இன்ஹவுஸ் என்கொயரி. இன்ஹவுஸ் என்கொயரி பத்தி ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன்ஹவுஸ் கமிட்டின்னு கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா மேல அலிகேஷன்ஸ் என்கொயர் பண்றதுக்காக. ஸோ ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா மேல மிஸ்கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அலிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி என்கொயரி பண்றதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, இன்ஹவுஸ் கமிட்டின்னு கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஹவுஸ் கமிட்டி அண்ட் வாட் இஸ் த என்கொயரி ப்ரொசீஜர் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ் மிஸ்பிஹேவியர் மிஸ்கண்டக்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தா அது என்கொயர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் டெவலப் பண்ண ஒரு இன்ஹவுஸ் ப்ரொசீஜர் ஆஃப் என்கொயரிக்கு பேரு தான் இன்ஹவுஸ் என்கொயரி. ஸோ நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே அந்த என்கொயரி பண்ணணும், உண்மையாலவே அவங்க மிஸ்கண்டக்ட் பண்றாங்களா, ஸோ அங்க மிஸ்பிஹேவியர் இருக்கான்னு சொல்லி. ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட் டெவலப் பண்ண ஒரு ப்ராசஸ் தான் இந்த இன்ஹவுஸ் என்கொயரி ப்ரொசீஜர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு மேல கம்ப்ளைண்ட் வந்தா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த இஷ்யூ ஓகேவா இல்லையா, ஸோ அங்க என்கொயரி தேவையா, அது சீரியஸா, இது எல்லாமே பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ த ரெசல்யூஷன் ஃபார் இன்ஹவுஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஆக்டிங் அகேன்ஸ்ட் ஜட்ஜஸ் வாஸ் அடாப்டட் இன் 1999 அண்ட் 2014 இந்த இன்ஹவுஸ் என்கொயரி வாஸ் மேட் பப்ளிக். ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் சொல்லி அந்த இது நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா இங்க மிஸ்பிஹேவியர் இருக்கு, என்கொயர் பண்ணணும். ஸோ என்கொயர் இஸ் நெசசரி சொல்லும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன் ஹைகோர்ட் அண்ட் ஆல்சோ அந்த ஜட்ஜோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த மிஸ்கண்டக்ட் இருக்கு, அந்த ஜட்ஜ் ரெஸ்பான்ஸும் இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட அவங்களோட ஒப்பீனியனும் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு 3 மெம்பர் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல சீஃப் ஜஸ்டிசஸ் ஃப்ரம் அதர் ஹை கோர்ட்ஸ் அண்ட் 1 ஹை கோர்ட் ஜட்ஜ். ஸோ அதர் ஹை கோர்ட்ஸ் இருக்கிற அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணிட்டு ஆமா மிஸ்கண்டக்ட் வந்து ரொம்ப சீரியஸா இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அங்க வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, அக்கார்டிங்லி ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல ஜட்ஜ்னு ரிமூவ் பண்ணிரணும், ரொம்ப சீரியஸாவே அங்க மிஸ்பிஹேவியர் மிஸ்கண்டக்ட் இருந்துருக்குன்னு சொன்னா ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ரிசைன் பண்ணலன்னு சொன்னா உடனே பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இது இன்ஃபார்ம் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த ப்ராசஸ் படி பார்லிமெண்ட்ல ரெசல்யூஷன் எடுத்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஜட்ஜ் வந்து மிஸ்பிஹேவியர் இருக்கு மிஸ்கண்டக்ட் இருக்குன்னு சொல்லி அந்த அலிகேஷன் வந்தா அது நம்ம கோர்ட்குள்ளேயே இன்ஹவுஸ் என்கொயரி கண்டக்ட் பண்ணி உண்மையாலதான் அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த இன்ஹவுஸ் என்கொயரின்னு சொல்ல கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அவங்க என்கொயர் பண்ணி ஆமா இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நாட் வெரி சீரியஸ் சொன்னா அக்கார்டிங்லி they'll டேக் ஆக்ஷன். இல்ல வெரி சீரியஸ் அவங்களை ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ரிசைன் பண்ணலன்னு சொன்னா உடனே பிரசிடென்ட்டுக்கும் அங்க பிரைம் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்க பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் மூலியமா நீங்க ஜெனரலி கான்ஸ்டிடியூஷன்ல ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி இருக்கோ அந்த ப்ராசஸ்ல இவங்களை ரிமூவ் பண்ணுங்க, சீரியஸா இங்க மிஸ்கண்டக்ட் நடந்திருக்கு நாங்க பாத்துருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருவாங்க, இவங்களாம் இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா வெல் அண்ட் குட், இல்லைன்னா பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் மூலியமா இவங்களை தூக்கிடுவாங்க. ஓகே டன். ஸோ திஸ் இஸ் ஹவு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மேலே இருந்தா அதுல 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் அந்த என்கொயரி கமிட்டியில இருப்பாங்க. அதுவே வந்து ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மேல இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் 2 சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் அதர் ஹை கோர்ட்ஸ் தான் அங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த பாஸ்ட் நோ ஜட்ஜ் ஹஸ் சஃபர்ட் கிரிமினல் பனிஷ்மெண்ட் ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் பீன் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்பிஹேவியர். இங்கேயும் திருப்பி இந்த என்கொயரி எல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஈவன் இவங்க மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லி ஈவன் ஹியர் இன்ஹவுஸ் என்கொயரி மேல கூட அந்த கிரிட்டிசிசம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் PM SHRI ஸ்கீம். ஸோ PM SHRI ஸ்கீம் எதுக்கு நியூஸ்ல இருந்தது, பார்லிமெண்டரி பேனல் வந்து சென்டர்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான் ஓட ஃபண்ட்ஸ்னு வந்து வித்ஹோல்ட் ஏன் பண்ணிருக்கீங்க அன்னு சொல்லி ஓகேங்களா இது பண்ணிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ PM SHRI ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி யூ ஷுட் பி நோயிங். PM SHRIனா PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸோ இது எதுக்குன்னா 14,500 ஸ்கூல்ஸ் கண்ட்ரி ஃபுல்லாவே PM SHRI ஸ்கூல்ஸா டெவலப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்னு வந்து செலக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் யூடி கவர்மெண்ட்ஸ் மேனேஜ் பண்ற எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் ஒரு 14,500 ஸ்கூல்ஸ்னு வந்து செலக்ட் பண்ணி அதுல அந்த ஸ்கூல்ஸ்னு வந்து டெவலப் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகாடமிக், டீச்சர் எஜுகேஷன், ட்ரைனிங் எல்லாமே வரப்போகுது இதுக்குள்ள. ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ குவாலிட்டி டீச்சிங் வரும். ஸோ மோர் ஹோலிஸ்டிக் அண்ட் வெல் ரவுண்டட் இண்டிவிஜுவல்ஸ் வர மாதிரி. ஸோ 21st சென்ச்சுரிக்கு தேவையான ஸ்கில்ஸ் ஃபுல்லாக அங்கே கற்றுக் கொடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங், எல்லாமே அகாடமிக் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேபரேட்டரிஸ், கிளாஸ் ரூம்ஸ், லேர்னிங் என்வாயர்மெண்ட், லைப்ரரிஸ் எல்லாமே அந்த செலக்டட் ஸ்கூல்ஸ்ல பண்ணணும். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து PM SHRI ஸ்கீம் வந்து வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்ஸ்ல இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. ஸோ இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட கோல்ஸ் படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் வாட் இஸ் ஹியர் யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன். இங்க சமக்ர சிக்ஷா அபியான் பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்வட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ப்ரீகேஜி 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சமக்ர சிக்ஷா அபியான் சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆல்ரெடி 3 எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் வந்து சப்ஸ்யூம் பண்ணி தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் வந்துச்சு. சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மாத்தியமிக சிக்ஷா அபியான், டீச்சர் எஜுகேஷன் இந்த 3மே இந்த சமக்ர சிக்ஷால கவர் ஆகுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ், டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குவாலிட்டி எஜுகேஷன் இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் எ குவிக் ரிவிஷன்.
டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட். டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா, இப்போ ஃபியூச்சர்ல சிமிலர் கேசஸ் வரும்போது ஆல்ரெடி இந்த மாதிரி கேசஸ்ல நடந்த ஜுடிஷியல் டெசிஷன்ஸ்னு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து இப்போ ஹையர் கோர்ட் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா தட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் தி லோயர் கோர்ட்ஸ். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பண்ணும்போது இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது வந்து இட்ஸ் பைண்டிங் ஆன் ஆல் அதர் லோயர் கோர்ட்ஸ். ஹை கோர்ட் எடுக்கிற டெசிஷன் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள இட்ஸ் பைண்டிங். ஓகே, ஸோ இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. கொலீஜியம் சிஸ்டம். கொலீஜியம் சிஸ்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகல. ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல நம்ம இந்த சிஸ்டம் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இவங்க என்ன ஒப்பீனியன் நேம் சஜஸ்ட் பண்றாங்களோ அது வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி they should be making the decisions. ஓகேங்களா? at the end of the day president only appoints. ஆனா அந்த president appoint பண்றதுக்கு பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஜுடிஷியரி அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல எவால்வ் பண்ண ஒரு ப்ரொசீஜர். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ கண்டிப்பா கேட்கணுமா கேட்க வேண்டாமா இந்த மாதிரி நிறைய கேசஸ் எல்லாம் 3 ஜட்ஜஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 அதர் ஜட்ஜஸ் சொன்னது கவர்மெண்ட் மேல பைண்டிங். ஸோ அவங்க அது கேட்டுட்டு தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு, நிறைய வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது சரி அப்ப நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஒன்று எடுத்துட்டு வரலான்னு சொல்லி அந்த வெங்கடாச்சல கமிஷன் சொல்லும் போது எடுத்துட்டு வந்தோம். ஆனா அந்த கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல், ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, வயலேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் நம்ம கொலீஜியம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் சஹயோக் போர்ட்டல். சஹயோக் போர்ட்டல்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியரிஸ் இருப்பாங்களா, இந்த இன்டர்மீடியரிஸ் அந்த ஆன்லைன் கண்டென்ட்ல ஏதாவது பேட் கண்டென்ட் வந்தா, அன்லாஃபுல் கண்டென்ட் வந்தா, ஸோ அந்த கண்டென்ட் வரும்போது டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நந்தோ இல்லை அந்த ஏஜென்சி நந்தோ நோட்டீஸ் போற மாதிரி அந்த போர்ட்டல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்திருக்கு. இப்போ எக்ஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து செக்ஷன் 69 ஆஃப் ஐடி ஆக்ட் ஸ்டாச்சூட் கீழே வரமாட்டேங்குது, அதுக்கு வெளில வருது, ஸோ நீங்க வந்து எங்களுக்கு கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. இன்ஹவுஸ் என்கொயரினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அங்க இருக்கிற ஜட்ஜஸோ இல்ல ஹைகோர்ட் ஜட்ஜஸோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க, மிஸ்பிஹேவியர் மிஸ்கண்டக்ட் இருக்குன்னா நம்ம கோர்ட்டுக்குள்ளேயே இந்த இன்ஹவுஸ் ஜுடிஷியரிக்குள்ளேயே ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணி என்கொயர் பண்ணி ஆமா உண்மையாலவே இது நடந்திருக்கா, மிஸ்கண்டக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை உண்மையாலவே இது நடந்திருக்கான்னு சொன்னா ரொம்ப கம்மினா ஓகே அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு விட்டுறலாம். இல்ல ரொம்ப சீரியஸ்னா அவங்க ரிமூவ் பண்ணிடணும் அனுச்சா நம்மளே தயவு செஞ்சு மிஸ்கண்டக்ட் ப்ரூவ் ஆயிருக்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லலாம். நம்ம சொன்னதை அவங்க கேட்காம ரிசைன் பண்ணாம இருந்தா இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும் போது நீங்க பார்லிமெண்ட்ல தயவு செஞ்சு கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ப்ராசஸ்ல ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு ரெசல்யூஷன் எடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க, ஸோ ஹி வில் பி ரிமூவ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன் தட் வே ஹில் பி ரிமூவ். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டியில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னா யார் இருப்பாங்க, ஹை கோர்ட் ஜட்ஜ்னா 2 அதர் எந்த ஹை கோர்ட்ல தப்பு நடந்திருக்கோ அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, 2 அதர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அதர் ஹை கோர்ட்ஸ் அவங்களும் இருப்பாங்க அந்த கமிட்டியில. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மேல இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டியில யார் இருப்பாங்க, ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு மேல அந்த இன்ஹவுஸ் என்கொயரி கமிட்டியில யார் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னா 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க அங்கேயே. அதே வந்து ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அதர் 2 ஹை கோர்ட்ஸ் யாராவது போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? PM SHRI ஸ்கீம் இது வந்து இந்தியாவில் ஸ்கூல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங், லைப்ரரிஸ், லேபரேட்டரிஸ், வாட் நாட் எல்லாமே. அதுக்கு 14,500 ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா இது கொண்டு போறாங்க. நம்ம நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியோட கோல்ஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்கீமும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் யூ ஷுட் பி நோயிங். ஆனால் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. சமக்ர சிக்ஷா அபியான்னா ஃபுல்லாகவே ஹோலிஸ்டிக்காக ஸ்கூல் எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இன்க்ளூசிவாக ஈக்குவட்டபிளாக இருக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்த ஒரு அபியான். ஓகேங்களா?
So aspirants, that's all for today's Polity Current Affairs. Please make best use of this initiative. Do well. Keep revising. Thank you. Have a nice day. All the very best.